உழுகுறப்ப உழுகுறப்ப இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தருது. இது எக்காரணத்தை கொண்டும் ஸ்ப்ரே செய்யக்கூடிய மருந்து கிடையாது. இதை உழுகுறப்ப தான் மண்ணில் போடணும். சார் இதை பயிர் நட்ட 10ஆம் நாளில் போடலாமா, 20ஆம் நாளில் போடலாமா, 30ஆம் நாளில் போடலாமா, 40 நாளில் போடலாமா அப்படின்லாம் கிடையாது. இதே பயிர் நடுறதுக்கு முன்னாடி விதையினை விதைக்கிறதுக்கு முன்னாடி வெறும் காய்ந்த நிலத்துல தான் இதை போடணும். சரியாச்சா? இது மண்ணுக்கு மேல போட்டா வேலை செய்யாது. மண்ணுக்கு மேல போட்டுட்டு இதை உழுத பிறகு இது மேல உள்ள இந்த மருந்து கீழே போன பிறகு மண்ணோட மிக்ஸ் ஆகி போன பிறகுதான் தண்ணீர் பாய்ச்சறப்ப இது வேலை செய்யும். மண்ணுக்கு மேல போட்டு தண்ணி பாய்ச்சதுன்னா சார் வேலை செய்யாது. ஸோ உழுறதுக்கு முன்னாடி போடணும். இது நான் கிட்டத்தட்ட இந்த வார்த்தையை நான் ஒரு 5 தடவை பயன்படுத்திட்டேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா முதல் மீட்டிங் நான் எடுக்கிறேன் தமிழ்ல. ஸோ நான் நாளைக்கு காலையில் தெலுங்குல எடுப்பேன். இதே மீட்டிங் காலையில் தெலுங்குல இருக்கு. கேரளத்தில் நைட்டு கம்பெனி அளவில் டைரக்டாக எடுத்தாங்க. இந்த ஜல் சஞ்சய் ப்ராடக்டை நீங்கள் உழுகுறப்ப அப்ளை பண்ணணும். விதைக்கிறதுக்கு முன்னாடி, உரம் போடுறதுக்கு முன்னாடி இது அப்ளை பண்ணணும். 1 ஏக்கருக்கு எவ்வளோ சார் அப்ளை பண்ணுறது? 1 ஏக்கருக்கு 5 கிலோ, 5 பாக்கெட். இப்போ 1 ஏக்கர் ஒரு கிலோ பாக்கெட்டில் தான் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அரை ஏக்கருக்கு 2.5 கிலோ பாக்கெட்டும் 1 ஏக்கருக்கு 5 கிலோ பாக்கெட்டும் 5 கிலோ ப்ராடக்ட்டும் இதை மண்ணில் அப்ளை பண்ணணும். அப்போ வீட்டில் உள்ள பூச்செடிகள், வீட்டில் உள்ள காய்கறி செடிகளுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்றது அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம தோட்டத்தை மட்டும் பற்றி பேசுவோம். 1 ஏக்கருக்கு 5 பாக்கெட் அப்ளை பண்ணணும். அரை ஏக்கருக்கு 2.5 பாக்கெட் அப்ளை பண்ணணும். இது கட் பண்ணி வச்ச பிறகு இதனுடைய லைஃப் 5 வருஷம். ஓப்பன் பண்ணா லைஃப் 2 வருஷம். ஸோ இதை உழுகுற மண்ணில் போட்டுட்டு இதை உழுகணும். உழுத தண்ணி பாய்ச்சணும். இந்த ப்ராடக்டை வெறும் கையில் தொட்டு அப்ளை பண்ணக்கூடாது. இதை க்ளவுஸ் போட்டு தான் செய்யணும். அந்த அளவுக்கு இதில் ஹியூமிக் ஆசிட் நிறைய இருக்கு. வெறும் கையில் அப்ளை பண்ணக்கூடாது. தண்ணியோட உள்ள ஈரக்கையில் அப்ளை பண்ணவே கூடாது. ஈரக்கையில், ஈரமான கைகளில் இந்த ப்ராடக்டை அப்ளை செய்யக்கூடாது, தொடவே கூடாது. அப்படி தொட்டீங்கன்னா கைக்கு எரிச்சல், சொறி, என்னது, அரிப்பு, தோல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதனால இதை கவர் போட்டு தான் அப்ளை பண்ணணும். வெறும் தண்ணியோட ஈரப்பாசையோட ஈரத்தன்மையோட உள்ள கைகளில் இது தொடவே கூடாது. கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன். 1 ஏக்கருக்கு 5 பாக்கெட். இப்போ கம்பெனியில் 1 பாக்கெட் 1 கிலோ விதத்தில் தான் அவைலபிள் இருக்கு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் கம்பெனி 5 கிலோ பேக்கா தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை பற்றி எனக்கு தெரியாது. வாய்ப்புகள் இருக்கு. 5 கிலோ பாக்கெட்டா தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வரலாம். ஆனால் இப்போ அவைலபிளாக இருக்குது 1 பாக்கெட் 1 கிலோ ஏக்கர், ஒரு கிலோவில் பாக்கெட் இருக்கு. 1 ஏக்கருக்கு 5 கிலோ 5 பாக்கெட் யூஸ் பண்ணணும். ஒரு பாக்கெட்டுடைய விலை 450 ரூபா.
ஒரு 5 பாக்கெட்னா கிட்டத்தட்ட 2400 ரூபா 2350 ரூபா வரைக்கும் செலவாகும். சரி சார், இதை வாங்கியாச்சு, இதை அப்ளை பண்ணியாச்சு, என்ன சார் பிரயோஜனம் அப்படின்றதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்றது? ஹவு டு அப்ளை திஸ் ப்ராடக்ட்? தண்ணியில கலந்து அப்ளை பண்ணக்கூடாது. மணல்ல கலந்து அப்ளை செய்யலாம், உரத்துல கலந்து அப்ளை செய்யலாம், ட்ரையான மணல்ல கலந்து அப்ளை செய்யலாம். உழுதுட்டு தண்ணி பாய்ச்சின பிறகு வேலை செய்யும். இது அப்ளை பண்ண நிலத்துல ஈஸியாக நம்மளுடைய விதைகள் நடுறப்ப ஈஸியா இருக்கும். விதைகளும் ஈஸியாக முளைக்கும். முளைப்பு திறன் நன்றாக இருக்கும். இது அப்ளை பண்றது கீரைக்கையில் அப்ளை பண்ணக்கூடாது. ட்ரை மணல்ல கலந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு உழுகுற நேரத்துலேயே உழுகுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு உழுகுறணும். எப்போ தண்ணி பாய்ச்சுறீங்களோ அப்போ இது வேலை செய்யும். மணலுக்கு மேலே போடக்கூடாது. மணலுக்கு கீழே போய் மிக்ஸ் ஆகி மண்ணோட மண்ணாக கலந்துக்கிறணும். ஒரு ஏக்கருக்கு 5 பாக்கெட் போடணும், 5 கிலோ போடணும். 1 கிலோ பாக்கெட்டு தான் அவைலபிளாக இருக்குது. வரக்கூடிய காலங்களில் 5 கிலோ பாக்கெட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான ஹியூமிக் ஆசிட்டுடைய ப்ராடக்ட்னால ஈரக்கையில் தொட்டால் கையில் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஈரக்கையில் தொடக்கூடாது. இது போட்ட எத்தனை நாள் கழிச்சு சார் நம்ம செடிகளை விதைகள் நடலாம் அப்படின்னா, குறைஞ்சது 2 நாள் 3 நாள், ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது விதைப்பாங்க, இல்லை நடுவாங்க. அது தெரியும். சரியா? இன்னைக்கே போட்டுட்டு இன்னைக்கே உழுதுட்டு இன்னைக்கே நடுறது அது முடியாது. ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் தான் செய்யணும். இதனால என்ன சார் நன்மைகள்? இதனுடைய மெயின் கான்செப்ட் நம்மளுடைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி 11 மடங்கு அதிகமாக்குது. தண்ணீரை தக்க வைத்துக் கொள்ளும் ஒரு பெரிய ஒரு ப்ராடக்ட். ஈஸியா மண்ணை ட்ரை ஆக்கூடாது. ஈஸியா மண்ணை ஈரத்து பதத்திலிருந்து காய வச்சு வேர்களை ட்ரை ஆக்கி செடிகளை சத்துக்கள் போகாம, அதாவது நம்ம எந்த உரம் போட்டாலும் அந்த உரத்துல தண்ணி கலந்தாதான் செடி சாப்பிடும். நம்ம எந்த வகையான சாம்பாரோ சட்னியோ குழம்போ ரசமோ மோரோ சோறோ என்ன நம்ம சாப்பிட்றோமோ எல்லாமே தண்ணி கலந்தா செஞ்சாதான் செய்ய முடியும். தண்ணி கலக்காம செய்ய முடியாது. புரோட்டா சுடணும்னாலும் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணணும், புரோட்டா டைட் பண்ணணும். ரொட்டி சுடணும்னாலும் தண்ணியை கலந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி எதா இருந்தாலும் தண்ணியை கலந்து செஞ்சால் மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும். அதே மாதிரி எந்த உணவு செடிகளுக்கு கொடுத்தாலும் தண்ணீர் கொடுத்தாதான் அதன் மூலியமாக அதை டைல்யூட் பண்ணி அந்த செடி சாப்பிடும். ஸோ அப்போ தண்ணி புடிய ட்ரை ஆயிடுச்சுன்னா சத்துக்கள் அப்படியே நின்று போகும், செடிகளுக்கு கிடைக்காது. அந்த செடிகளுக்கு கிடைக்காத காரணத்தினால மண் ட்ரை ஆன காரணத்தினால செடிகளுக்கு கிடைக்காம போகுது. அப்போ விவசாயிகளை போடக்கூடிய உரம் வேஸ்டாக போகுது, பணம் வேஸ்டாக போகுது. ஸோ விவசாயிகளுக்கு நஷ்டத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு செடிகளுக்கு ஈரத்தன்மையை நிற்க வச்சு தரக்கூடிய விட்டமின்ஸ் நல்லா போடக்கூடிய மினரல்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் செகண்டரி நியூட்ரியன்ஸ் செடிகளுக்கு கிடைக்கிறதுக்கு
தண்ணீர் தண்ணீர் பசை ஈரப்பசை எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு செடி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க குழம்பு செய்றீங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவையான அளவு தண்ணி ஊத்துனா குழம்பு டேஸ்டா இருக்கும். தண்ணி நீங்க கம்மியா ஊத்துனீங்கன்னா சுண்டி போகும், ட்ரை ஆயிரும். எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிறந்து வராது. இப்ப எல்லாரும் நிறந்து வர்றதா இருந்தா தண்ணி சேர்க்கணும், தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். அதே மாதிரி தண்ணி சேர்க்காம நீங்க தண்ணி இல்லாம நீங்க சத்துக்கள், மருந்துகளை, உரங்களை, உணவுகளை செடிகளுக்கு தர்றப்ப தண்ணி இல்லாதனால செடிகள் எடுக்க முடியாம அது மணல்ல இருந்து வேஸ்டா போகுது. ஸோ தண்ணிகளை நிப்பாட்டக்கூடிய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த காலத்துல தண்ணி ஓடையிலையும் நதியிலையும் வந்துச்சு, இஷ்டத்துக்கு பாய்ச்சினாங்க, தண்ணி இல்லைன்னா நிப்பாட்டிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ ட்ரிப் இரிகேஷன் இருக்கு, போர் இருக்கு, எப்போ வேணும் தண்ணியை போட்டுக்கலாம், அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. இப்போ அந்த ஃபெசிலிட்டியோடு கூட அடிக்கிற வெயில் காலத்தை, குளிர்காலமோ இல்லை மழை காலமோ தண்ணி அவ்வளோ ஈஸியாக ட்ரை ஆகாது. ஆனால் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா சம்மரில் அடிக்கிற வெயிலில் தண்ணி ஈஸியாக ட்ரை ஆயிரும். அப்போ ஈஸியாக ட்ரை ஆகுறப்ப அப்போ சத்துக்கள் செடியில் கிடைக்காது. அதனால தண்ணியை நிப்பாட்டி வைக்கிற ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் வச்சு இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு. இந்த ப்ராடக்ட் ஒரே கான்செப்ட் என்ன? தண்ணியை நிப்பாட்டுறது நிலத்துல, வாட்டர் ஹோல்டிங் பவர் ப்ராடக்ட், அது மெயின். ஸோ அந்த வாட்டர் ஹோல்டிங் பவர்னால செடிகளுக்கு எப்பப்போ என்னென்ன உணவு தேவையோ அப்ப நம்ம கூட தண்ணியெல்லாம் கை கழுவாம சாட மாட்டோம். தண்ணியை பொறுக்க வாழையில போட்டாங்க, தண்ணி எல்லாம் சாட மாட்டோம். பொரிய தண்ணி வரட்டும், தண்ணி எப்போ வரும், தண்ணி தெளிச்சுட்டு அப்படி தொடச்சிட்டு அதுக்கு பிறகு தான் அதில் சாப்பாடு வச்சுக்குவோம். அதே மாதிரி தண்ணிக்காக வெயிட் பண்றோம். அதே மாதிரி செடிகளுக்கும் தண்ணி இல்லைன்னா அந்த உணவு எடுக்காது, அப்படியே இருக்கும். எப்போ தண்ணி வருதோ அப்போ எடுக்கும். ஸோ தண்ணி ஈரத்தோட இருந்தால் முரங்கள் அப்போ எடுத்துக்கிறோமா இல்லையா? எடுத்துக்கும். அதனால இது தண்ணிக்கு ஹோல்டிங் பண்ணக்கூடிய பெரிய ஒரு அருமையான ப்ராடக்ட். ஒரு ஏக்கருக்கு 5 பாக்கெட் இதை அப்ளை பண்ணணும். ஸ்கூலுக்கு இப்போ தான் அப்ளை பண்ணணும். நான் மறந்துட்டேன் சார், முடிஞ்சு அப்ளை பண்ணலாமான்னா கிடையாது, முடியாது. அரிசி இந்த மாதிரி நீங்கள் 10 நாளில் போடலாம், 15 நாளில் போடலாம், 20 நாளில் 30 நாளில் போகலாம் அப்படிலாம் கிடையாது. ரெண்டாவது, இது போடுறதுனால வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகறதுனால செடிகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு. அப்புறம் ரெண்டாவது, செடிகளுக்கு என்ன சத்துக்கள் நம்ம போடுறோமோ, மண்ணில் போடுறோமோ அது எடுத்து தரக்கூடிய பிராணிகளுக்கு உணவு தயார் பண்றதுக்கான சத்துக்களை கொடுக்கிறது நம்ம அரிசி செஞ்சுவோம். இது அந்த சத்துக்களை எடுத்து தர்றதுக்கான ஒரு ப்ராடக்ட். இத அப்ளை பண்ண பிறகு அந்த நிலத்துல அரிசி செஞ்சவனி ஸ்டேஜ் நம்பர் 1 இல்ல சாயில் ஹெல்த் ஸ்பெஷல் இல்ல கார்டன் கோல்டு, இதுல எது அப்ளை பண்ணாலும் அதனுடைய ரிசல்ட் நார்மலான நிலத்துல அப்ளை பண்ணக்கூடிய நிலத்தை காட்டிலும் ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்னால அரிசி ப்ராடக்ட் நல்லா 10% இருந்து 25% எக்ஸ்ட்ரா வேலை செய்யும். ஸோ அரிசி ப்ராடக்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அரிசி ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்? விவசாயிகள் போடக்கூடிய உரங்கள் செடிகளுக்கு கிடைக்கிறதுக்கான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு ஒரு டெக்னாலஜியான பொருள் அரிசி செஞ்சு. அந்த அரிசி செஞ்சு நல்லா வேலை செய்யறதுக்கான ஒரு மருந்து ஜல் சஞ்சய். ஸோ இது இப்போ இந்த டெக்னாலஜி வளர வளர இப்படிதான் கூடிக்கிட்டே போகும் பொருள். இன்னும் என்னென்ன பொருள் வருமோ, என்னென்ன மாதிரி சிஸ்டம் வருமோ, இன்னும் என்னென்ன மாதிரி ட்ரோன் வருமோ, என்னென்ன மாதிரி மிஷின் வருமோ, வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்தாலே கம்பெனிக்காரங்க பிழைக்க முடியும் நாங்களாம். அதனால இந்த மாதிரி பல வகையான பொருட்கள் புதுசு புதுசாக வரும், புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க. அந்த காலத்தில் 2 மாடும் ஒரு ஏர் இருந்தால் விவசாயம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்பெல்லாம் அந்த வேலையெல்லாம் ஆகாது. அந்த காலத்தில் மஞ்சள் தாலி எடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இப்போ அப்படி கிடையாது. கல்யாணம் முடிச்சா ஃப்ரிட்ஜ் தரணும், வாஷிங் மிஷின் தரணும்,
ஏசி தரணும், கட்டில் தரணும், மெத்த தரணும், டிவி தரணும், ஃப்ரிட்ஜ் தரணும், கிரைண்டர் தரணும், மிக்சி தரணும், ஃபேன் தரணும், சோஃபா தரணும், கட்டில் தரணும், மெத்த தரணும். இப்படியெல்லாம் கொடுத்து அந்த காலத்துல கல்யாணம் முடிச்சாங்க? அப்படிலாம் கிடையாது. இப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கு, இவ்வளவுதான் இருக்கணும். இன்னும் என்னென்ன இருக்கு அவங்க இருக்க, இன்னும் என்னென்ன தருவோம். ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் தர்றான், கார் தர்றான், பைக் தர்றான். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு 2 மாடும் ஒரு ஏர் இருந்த காலம் போய் இப்போ இந்த மாதிரி புதுசு புதுசாக ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காலங்களுடைய விரிவாக்கம், டெக்னாலஜி, சயின்ஸ், ஈல்டு அதிகம் எடுக்கணும், மக்கள் தொகை பெருகுது, மக்கள் தொகைக்கு உணவு வேணும். அப்போ உணவு நிலங்கள் பெருகல, நிலங்கள் குறுகிக்கிட்டே போகுது, மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போகுது. இருக்கிற நிலத்திலேயே ஈல்டு அதிகம் எடுக்கணும். அப்படின்ற டெக்னாலஜி கையில் எடுத்தால் மட்டும்தான் முடியும். அது டெக்னாலஜி தான் இது. நீங்க சார் என்ன சார், ஏற்கனவே விவசாயிகள் உரம் போடுறதுக்கு அழுகுறாங்க. அது 6,000 ரூபா கவர்மெண்ட்ல மானியம் கிடைக்குது, அது பத்தலன்றாங்க. அதில் நீங்கள் அரிசி பொருளை வேற போட சொல்றீங்க, அதுக்கு வேற செலவு 4,000 5,000 ஆகுது. இப்போ புதுசாக இந்த பொருளை கொண்டு வந்து இதையும் போட சொல்லி இதுக்கு செலவு அதிகமாக. அப்படியெல்லாம் நீங்கள் இன்னும் யோசனை பண்ண வேணாம். வரக்கூடிய காலங்களில் இன்னும் என்னென்ன ப்ராடக்ட் வருமோ, இன்னும் என்னென்ன எவ்வளோ செலவழிக்கணுமோ நமக்கு தெரியாது. செலவு கூடத்தான் செய்யும், செலவு குறையாது. எந்த துறையான பிள்ளைய படிப்புக்கு ஸ்கூலுக்கு போகிறதா செலவு கூடும், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் செலவு கூடும், கோயில் வளத்துக்கு போனாலும் செலவு கூடும், எந்த விசேஷம் வச்சாலும் செலவு கூடும். இந்த பலசரக்கு இப்போ கடைக்கு முதல்ல போனீங்க 1,000 பொருள், அதே பொருள் இன்னைக்கு 5,000 வாங்குறீங்க. காய்கறிகள் 100 வாங்கினா அதே காய்கறி 500 வாங்குறீங்க. செலவு கூடுது. எல்லா துறையிலுமே செலவு கூடும், குறையவே குறையாது. அதே மாதிரி இந்த விவசாயத்துறையிலையும் ஒவ்வொரு முறையும் செலவு கூடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது டெக்னாலஜி பொருள் வந்துக்கிட்டே இருக்கும். அது விவசாயிகளுக்கு இது அதை விட நம்ம ஒத்து தான் வாழணும். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ தேவைகள் அதிகமாயிடுச்சு. இது ஒரு வேஷ்டி சட்டை இருந்தால் போதும், இப்போ அப்படி இல்லை. காலையில் போடுறதுக்கு டிஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு, ட்ராகு, ஆஃப் நிக்கரு, வெஸ்டி, என்னென்ன ட்ரெஸ்ஸு, என்னென்ன ட்ராக் சூட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, நார்மல் பேண்ட்டு, கோட்டு, என்னென்ன ட்ரெஸ் நமக்கு தேவை. இப்படிலாம் தாத்தா போட்டாங்களா? நம்ம தாத்தா போடல. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ட்ரௌசரே இல்லாமல் ஒரு ட்ரௌசரை போட்டு போன ஸ்கூல் பிள்ளைகள்லாம் போய் இப்போ ஷூ என்ன, டை என்ன, சாக்ஸ் என்ன, லேபிள் என்ன, பேட்ச் என்ன, ஐடென்டி கார்டு என்ன, சொல்லுங்கன்னா என்னென்ன செலவு கொடுத்தா இல்லையா குழந்தைகளுக்கு. அதே மாதிரி எல்லா துறையிலையும் நீங்கள் உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா புதுசு புதுசாக பொருள் வந்துகிட்டே இருக்கும், செலவு கூடிக்கிட்டே இருக்கும். அது எல்லாம் தேவை. ஏன்னா பிள்ளைய காணாப்பட்டேன்னா பார்க்கறதுக்கு, பிள்ளைகள் எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, தடையாக யூனிஃபார்மு, ஐடென்டி கார்டு, இந்த மாதிரி என்னென்ன சிஸ்டத்தில் எப்படி எப்படி உலகம் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த பொருளையும். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நான் இதை பற்றி சொல்கிறேன்னா, நீங்கள் செலவு அதிகமாகுது அப்படின்னு விவசாயம் சொன்னால் கவலைப்படவே படாதீங்க. செலவு எந்த காலத்துலையும் குறையாதுன்னு சொல்லுங்க. 5 வருஷம் கழிச்சு செலவு குறையுமா? 10 வருஷம் கழிச்சு செலவு குறையுமா? குறையாது, செலவு கூடும். ஸோ அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை வருமானத்தை கூட்டணும். வருமானத்தை கூட்டுறதுக்கு ஆர்சிஎம் எடுங்க, கையில் எடுங்க, வருமானத்தை கூட்டலாம். அதே மாதிரி ஜல் சஞ்சய கையில் எடுங்க, ஈல்டை கூட்டலாம். ஈல்டை கூட்டுறதுக்கு என்னென்ன வழியோ அந்த வழியெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். ஈல்டை கூட்டுறதுக்கு வழி இல்லாமல் நான் அதே பழைய மெத்தடில் இருப்பேன்னா ஈல்டை கூட்ட முடியாது, வருமானம் கூடாது. அவங்க செய்கிற விவசாயம் செய்கிற காசு அந்த செலவுக்கே சரியாக போகும். ஸோ இந்த ஜல் சஞ்சையில் என்னென்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக்குது. இது இல்லாமல் மண்ணை வந்து புரு ஆக்கிறது, பொறி மாதிரி ஆக்கிறது, சாஃப்ட் ஆக்கிறது, மெத்தையாக்கிறது. மண்ணில் அப்படியே மண்புழுலாம் அப்படி எப்படி நீச்சல் குளத்தில் போய் நம்ம டை அடிக்கிறோம் பார்த்தீங்களா? நீச்சல் குளத்தில் டை அடிக்கிறோம், சங்கன்னு உள்ளே போகிறோம்ல உள்ள, அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே எப்படி நம்ம டைவ் அடிச்சு எப்படி மீன் எப்படி நீந்துதோ அந்த மாதிரி மண்புழு மண்ணுக்குள்ளே நீந்தும். அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், மண்புழு சந்தோஷமாக இருக்கும். ஆகா, எந்த பொருளும் ஆர்சிஎம் கரம் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்குது, நமக்கெல்லாம் இவ்வளோ நாளாக கஷ்டத்தில் இடிச்சு மண்ணில் வந்து இடிபட்டு மிதிபட்டு நம்ம உள்ளே போயிட்டு இருந்தோம், இப்போ மண்ணை வந்து பூ மாதிரி மெத்த மாதிரி பஞ்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லி மண்புழுக்கெல்லாம் சந்தோஷமாகும், பூச்சிகள்லாம் சந்தோஷமாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய வழிகள் இதுக்கு இருக்கு. ஸோ மண்ணை மிருதுவாக்குது, மண்ணை மெத்தையாக்குது, மண்ணை பஞ்சு போல் ஆக்குது, தண்ணியை தக்க வைக்குது. தண்ணியை தக்க வைக்கிறதுனால மண்ணில் கூடிய பூச்சிகளுக்கும் உரங்களுக்கும் உணவு கிடைக்குது. பூச்சிகளுக்கும்
புழுக்களுக்கும் உணவு கிடைக்கிறதுனால அதன் கழிவுகள் மூலியமாக அதனுடைய உடம்புல கூடிய ஒரு வகையான திரவங்கள் மூலியமாக என்சைம்ஸ் இங்கிலீஷில் சொல்ல இங்கிலீஷ்ல என்சைம் சொல்லுது என்சைம்ஸ் மூலியமாக ஒரு வகையான கலவையோடு கலந்து அந்த சத்துக்களை எடுத்து கொண்டு போய் செடிகளுக்கு வாயில வைக்குது. ஸோ செடிகளுக்கு வாயில சத்துக்கள் கிடைக்கிறதுனால செடிகள் அந்த சத்துக்களை எடுத்து அது கத்திரிக்காயா மாறுது, வெண்டைக்காயா மாறுது, புடலங்காயா மாறுது, பாவக்காயா மாறுது, தக்காளியா மாறுது, திராட்சையா மாறுது, மாதுளம்பழமா மாறுது. ஸோ இவ்வளோ வேலைகள் செய்யக்கூடிய இவ்வளோ வேலைகள் நடக்கிறதுக்கு பேஸு ஒரு ஆள் கிடையாது. பல பல வகையான நம்ம வந்து காய்கறி மட்டும் போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம். அந்த காய்கறி உண்டாக்குறதுக்கு இவ்வளோ இவ்வளோ வேலை இருக்கு. இவ்வளோ துறைகளில் வேலை செஞ்சா இவ்வளோ பேர் வேலை செஞ்சாதான் காய் வரும் வெளியில வரும். விதையிலேருந்து செடி முளைச்சு செடியிலேருந்து காய் மரம் பூக்கள் வந்து இலைகள் வந்து காய்கள் வந்து பழங்கள் வந்து அதை நம்ம எடுத்து வந்து விலைக்கு மசாலா கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை அறுத்து சட்டியில் போட்டு சாம்பார் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வேலை செய்யணும். ஸோ அந்த காய்களை தயார் பண்ணுறதுக்கு மண் வேணும், மண் புழுக்கள் வேணும், பாக்டீரியாஸ் வேணும், காற்று வேணும், தண்ணி வேணும், பிஹெச் வேணும், ஈசி வேணும், ஆர்கானிக் கார்பன் வேணும், ஹியூமஸ் வேணும், நைட்ரஜன் வேணும், பாஸ்பரஸ் வேணும், பொட்டாஸ் வேணும், ஆக்சிஜன் வேணும், ஹைட்ரஜன் வேணும், நைட்ரஜன் வேணும், சல்ஃபர் வேணும், ஜிங்க் வேணும், போரான் வேணும், அயன் வேணும், காப்பர் வேணும், மார்பிடன் வேணும், குளோரின் வேணும், மெக்னீசியம் வேணும், ஜிங்கு வேணும். இதெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே இவ்வளவு இருந்தால் மட்டும் இல்லாமல் விவசாயி டயத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், டயத்துக்கு மருந்து வைக்கணும், டயத்துக்கு பெஸ்டிசைடு, ஃபங்கிசைடு, ஹெர்பிசைடு, டிஏபி, எஸ்ஓபி, எம்ஓபி, யூரியா, காம்ப்ளெக்ஸ் 90-90-90, 20-20-20, மைக்ரோஜியம், அஜிடோபாக்டர், ரைசோபியா, பெனிஃபிஷியல் பாக்டீரியா, வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம், பஞ்சகாவியா, இலைத்தலைகள் மக்கிய உரம், இவ்வளவு அப்ளை பண்ணாதான் செடி வளரும், செடிகள் காய்கறிகள் மாறும். இதெல்லாம் நோய்களை காப்பாற்றணும், பூச்சிகள்லேருந்து காப்பாற்றணும், இயற்கையான வெயில்லேருந்து காப்பாற்றணும், மழையிலேருந்து காப்பாற்றணும், பனியிலேருந்து காப்பாற்றணும், வெள்ளத்துலேருந்து காப்பாற்றணும். பண்ணாதான் விவசாயிகளுக்கு ரிசல்ட் கிடைக்குது. அதனால விவசாயிகளுக்கு நிறைய ஆப்ஸ்டிக்கல்லேருந்து கடந்து வந்து தான் ஜெயிக்கிறது ஒரு பெரிய சவாலான கொஸ்டினாக இருக்குது. அதனால நம்ம ப்ராடக்ட்டு அது வேறு பயிர் வளர்கிறதுக்கு ஈல்டு நிறைய வர்றதுக்கு மட்டும்தான் கேரண்டி. விலைக்கு மஜால விலை வரலனா பூச்சி வந்துட்டா, வெயில் அதிகமாக வந்துட்டா, மழை அதிகமாக வந்துட்டா, வெள்ளம் வந்துட்டா, நோய்கள் அதிகம் வந்துட்டா நம்ம எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. நம்ம கையில் நம்ம கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பேசணும், நம்ம எதை பற்றி சொல்லணும். இந்த ப்ரொடக்ட் மூலியமாக ரிசல்ட் நல்லா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மண்ணினுடைய தன்மை மிருதுவாக்கும், மண்ணில் பிஹெச் வந்து வேகமாக கொண்டு வந்து பேலன்ஸ் நிப்பாட்டி வைக்கும். பிஹெச் வந்து அதிக நாட்கள் இப்போ ஈல்டு தர வரைக்கும் பிஹெச் நிப்பாட்டி வைக்கும். பிஹெச்சை வந்து அசிடிட்டி ஆல்கலைன் ஆக்க விடாது. அது ஒரு பெரிய ஒரு சக்தி. அரிசென்ஜின் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறப்ப பிஹெச் வந்து அந்த நேரத்துக்கு அந்த உணவு சாப்பிட்ற நேரத்துக்கு பிஹெச்சை ஹோல்டு பண்ணி வைக்கும். ஆனால் ஜல்சஞ்சய ப்ராடக்ட்டு பிஹெச்சை அந்த டேர்ன் ஓவர் ஃபுல்லாகவே ஹோல்டு பண்ணி வைக்கும். அப்போ செடிகளுக்கு எப்போ எந்த நேரத்தில் உணவு வேணாலும் அந்த உணவை எடுத்துக்கிடலாம். அப்போ செடிகளுக்கு உணவு எடுக்கிறது ரொம்ப ஈஸியான வழி செய்யுது ஜல்சஞ்சய். ஜல்சஞ்சய் அப்ளை பண்ணி செடிகளுக்கு கவலையே இல்லை. ஆகா ரொம்ப நல்லா மருந்து அரிசியில் போட்டாங்கப்பா, நம்ம எப்போ வேணாலும் அந்த பொருளை எடுத்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்தியெல்லாம் காலையில் 8 மணிக்கு டிஃபன் கிடைக்கும், 12 மணிக்கு சோறு கிடைக்கும், நைட்டு 8 மணிக்கு டிஃபன் டிஃபன் கிடைக்கும், அவங்கள்ட்ட ஆஃபாய் கிடைக்கும், இடையில ஒரு காப்பி டீ தான் கிடைக்கும். இதுதான் ஹாஸ்டலு, இதுதான் சாப்பாடு சிஸ்டம். ஆனால் இப்போ ஜல்சஞ்சய போட்டனால நீ எப்போ வேணாலும் இட்லி சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் தோசை சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் டீ சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் காஃபி சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் பிரியாணி சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்ற சிஸ்டம் வந்துருச்சு. அந்த சிஸ்டம் தான் ஜல்சஞ்சய். யாருக்கு? நமக்கு, உங்களுக்கு இல்லை, செடிகளுக்கு. செடிகளுக்கு இந்திய டயத்துக்கு உணவு கிடைச்சிச்சு. இப்போ எப்போ எப்போ செடிகளுக்கு பசிக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். வித்தியாசம் தெரியுதா? ஜல்சஞ்சயோடைய வித்தியாசம் என்னன்னு இந்த மாதிரி எளிமையாக என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு இதை பற்றி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றின டவுட்டுகள் இருந்தால் கேட்கலாம். சார் இதை பூச்செடிக்கு எப்படி சார் உபயோகப்படுத்துறது அப்படின்னா, பூச்செடிகளுக்கு உபயோகப்படுத்துறது கஷ்டம். வீட்டில் உள்ள பூச்செடிகளுக்கு உள்ள இருந்த மண்ணை வெளியில் எடுத்து
அந்த மண்ணில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி திருப்பி உள்ள போட்டு அமுக்கி அதுக்கு மேல மண்ணை போட்டு அதுக்கு மேல தண்ணி ஊற்றினா இது வேலை செய்யும். வீட்டு செடிகளுக்கு இதுதான் சிஸ்டம். அப்புறம் தென்னை மரத்துக்கு எப்படி சார் செய்யறது? தென்னை மரத்துக்கு இதே மாதிரி மரத்தை சுத்தி 2 மடி குழி தோண்டி மேல இருக்க மண்ணை சைடில் போட்டு கீழே இருக்க மண்ணை எடுத்து அந்த மண்ணோட ஜல்சஞ்சியை மிக்ஸ் பண்ணி அதை குழியில போட்டு அதுக்கு மேல சாதாரண மண்ணை போட்டு அதுக்கு மேல தண்ணி பாய்ச்சினால் அது நல்ல வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி விவசாயம் செய்யறாங்க. ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்கு, புது ப்ராடக்ட் கிடையாது. ஆல்ரெடி மார்க்கெட்ல பல கம்பெனிகள், கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பெனிகள் இந்த ப்ராடக்ட் தயார் பண்ணுது. நம்ம புதுசாக ஒன்றும் தயார் பண்ணல, ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு, விவசாயம் செய்யறாங்க எல்லாரும். இப்போ அதாவது இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு போய் இப்போ நம்ம சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொன்னா எனக்கு என்ன அப்படியா சார் கேட்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கு, சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்து நம்ம சாதாரண ஸ்கூல்ல உள்ள போத்துறப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியமா இருக்கும், அப்படியா சார்னு. அதே மாதிரி இந்த பொருள் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு, நமக்கு தெரியல, நம்ம விவசாயிகளுக்கு தெரியல. தெரிஞ்ச விவசாயி, படிச்ச விவசாயி, விவரமான விவசாயி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பல கம்பெனிகள், குரோமோர் கம்பெனி இருக்கு, ஸ்பை கம்பெனி இருக்கு, ஸ்பிக் கம்பெனி இருக்கு, நிறைய நிறைய கம்பெனிகள் தராங்க, மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கு. டாடா டாடா தயார் பண்றான், ராலிஸ் இந்தியா தயார் பண்றான், மோடி தயார் பண்றான், மோடி கேர் அவன்ட்டு எல்லா பொருளுமே இருக்கு. நெட் சர்ஃப்காரன் தயார் பண்றான், எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு ப்ராடக்ட். நமக்கு இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதை அப்ளை பண்றப்ப செலவு ஒரு ஏக்கருக்கு 2000 ரூபாய், 2500 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும். மற்றபடி அது டிபி ரேட் என்ன பிவி இருக்கு, அதெல்லாம் நீங்க போய் நெட்ல பார்த்துக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்டுடைய வேல்யூ ஈல்டை கூட்டுறது, மண்ணுடைய வளத்தை கூட்டுறது தான் கான்செப்ட். மண்ணுடைய வளத்தை கூட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா ஈல்டு கூடும். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ஈஸியா அப்ளை பண்றப்ப நமக்கு எப்படி வரப்பு உயர்ந்தால் நீர் உயிரும், நீர் உயர்ந்தால் நெல் உயிரும், நெல் உயர்ந்தால் கொடி உயிரும், கொடி உயர்ந்தால் கோன் உயிரும், கோன் உயர்ந்தால் அரசு உயிரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 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 ப்ராடக்ட் நீங்க வந்து அப்ளை பண்றப்ப எல்லாம் ஒவ்வொன்றா அடுத்த ஆக்ஷன் செஞ்சு ஈல்டு நிறைய வர்றதுக்கான ஒரு வேலைகள் செய்யுது. ஸோ இந்த ப்ராடக்டை எல்லா டெப்போலையும் அவைலபிள் இருக்கு. எல்லா டெப்போவுக்கு மேக்சிமம் வந்துருச்சு. டெப்போல இல்லாதவங்க பியூசில் வந்து டிமாண்ட் கொடுங்க, டெப்போவுக்கு வந்துடும். நீங்கள் பியூசில் டெப்போவில் வந்து பியூசில் வந்து வாங்கி வச்சு ப்ராடக்ட் கொண்டு போய் விவசாயிகிட்ட காமிச்சு பேசினாதான் இந்த பொருள் சேல்ஸ் ஆகும். இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு சார் சொல்லிட்டு இருந்தா அது ப்ராடக்ட் தான் இருக்கும், சேல்ஸ் ஆகாது. ஸோ ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகணும்னா டெப்போவுக்கு டிமாண்ட் பண்ணுங்க, டெப்போ கம்பெனிக்கு டிமாண்ட் பண்ணும், கம்பெனிலேருந்து டெப்போவுக்கு வரும், டெப்போலேருந்து பியூசிக்கு வரும், பியூசிலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கைக்கு என்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் என்னைக்கு கொண்டு போய் விவசாய கையில் தரானோ அன்னைக்கு தான் பிஸ்னஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் சிஸ்டத்தில் நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க, பெரிய வெற்றி அடையலாம். டைரக்ட் மார்க்கெட்டிங் சிஸ்டத்தில் பொது ப்ராடக்ட் ஒரு நல்ல வரவேற்பு. இந்த மாதிரி ப்ராடக்ட்கள் இன்னும் நிறைய ப்ராடக்ட்கள் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் எவ்வளோ பொருள் வருது நமக்கு தெரியாது. வரக்கூடிய எல்லா பொருளையும் நம்ம விவசாயிகளை கொண்டு போய் சேர்த்து நம்மளுடைய பிஸ்னஸ் லெவலில் கூட்டுறதுக்கு, நம்ம ஸ்கில்லை கூட்டுறதுக்கு, பிவியை கூட்டுறதுக்கு, நம்மளுடைய பின் லெவலில் கூட்டுறதுக்கு, நம்மளுடைய பின்னை சேஞ்ச் பண்ணுறது, நம்ம வருமானத்தை கூட்டுறதுக்கு, நம்மளுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கு, நம்மளுடைய சேர்ந்தெடுக்கும் உயர்த்துறதுக்கும் எல்லா வகையான தீர்வுக்கும் ஒரே வழி ஆர்சிஎம். ஜெய் ஆர்சிஎம், ஜெய் ஹரிசஞ்சீவனி, ஜெய் ஜவான், ஜெய் கிசான். சந்தேகம் தான் கேட்கலாம். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்பு சார். என்ன டவுட்டு அல்லாவிட்டால் யாருக்கேனும் வந்து இந்த பொருள் சம்பந்தமான விளக்கங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பரவாயில்ல சார். அதெல்லாம் நான் எனக்கு இது மாதிரி இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இது என்ன உங்களுக்கு சப்ளை இல்லையா, இல்லைன்னா பொருள் விளக்கமா, இல்லைன்னா பொருள் மேலே அதனுடைய ரிசல்ட்டா, என்ன உங்களுக்கு சந்தேகமாக அதை கேட்கலாம். 100% வந்து உங்களுக்கு அவர் சார் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கார். தாராளமாக உங்களுடைய கைகளை உயர்த்தினால் நீங்கள் வந்து நான் உங்களை அன்மியூட் பண்ணலாம். அப்படி ஒரு வேலை ஹோஸ்டாக இருக்கிறவங்க அவங்களே அன்மியூட் பண்ணி பேசிக்கலாம். வாழ்த்துக்கள் சார். ஹலோ, வாங்க. ஹலோ சார். சார் வாங்க. சொல்லுங்க. ஹலோ சார், கீதா குணாலன் பேசுறேன், ஜெய் ஜல் சஞ்சய்.
தேங்க்யூ சார். உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பேடிக்காக வந்து ட்ரை லேண்ட்ல போடணும்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து தென்னை மரத்துக்காக என்ன செய்யணும்னு சொன்னீங்க. இப்போ வந்து எத்தனை முறைக்கு ஒரு தடவை வந்து இதை அப்ளை பண்ணணும்? ஒரு கிராப்புக்கு ஒரு கிராப்புக்கு ஒரு தடவை. இது அதாவது சப்போஸ் மிளகானாக்கா 6 மாசம் கிராப் ஆகுது இல்லைங்களா? எது என்னது? மிளகானாக்கா 6 மாசம் கிராப் ஆகுது இல்லைங்களா? 6 மாதம் கிராப்புக்கு ஒரு தடவை போட்டா போதும் ஸ்டார்டிங்ல. ஓகே, ஸ்டார்டிங்ல மட்டும் போட்டா போதும். சப்போஸ் இந்த மல்லி வந்து வருஷம் கணக்குல வந்து அந்த கண்ணு வச்சிருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து தென்னை மரத்தை ஹேண்டில் பண்றப்பல தானேங்க சார் இருக்கு. தென்னை மரத்தை மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு இயர்லி ஒன்ஸ் போட்டா போதும். மல்லிக்கு ஏன்னா பெரிய இல்ல, மண்ணை தோண்டி போடணும். மரத்தை சுத்தி ஒரு 2 அடி மண்ணு தோண்டி அந்த மண்ணை கீழே மண்ணை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு மேல மற்ற நார்மல் மண்ணை போட்டு தண்ணி பாய்ச்சணும். அப்போ அடிக்கடி மாசம் மாசம் செய்ய முடியாதுல்ல. அப்போ இயர்லி ஒன்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வெரி நைஸ் இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ. கதிராஜன் சார் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். மதிய வணக்கம் சார். முரளி சார் சொல்லுங்க சார். சார், இப்போ மாடி தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பொருளை யூஸ் பண்றது? சார், மாடி தோட்டத்துக்கு இந்த பொருள் கிடையாது. இது ஒன்லி வயலுக்கு, நெல்லுகளுக்கு, தோட்டங்களுக்கு மட்டும்தான் இது. அப்படி நீங்க வயலுக்கு வாங்குறா இருந்தா ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. மாடி தோட்டத்துக்கு வாங்கி அதே மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா, செடியை சுத்தி உள்ள செடி நடுறதுக்கு முன்னாடி நீங்க மணல்ல கலந்து தொட்டியில போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே செடி நடுங்க. இல்லை சார், ஆல்ரெடி இருக்கிற செடிக்கு நீங்கள் மண்ணை மேலே உள்ள மண்ணை எடுத்துட்டு கீழே உள்ள மண்ணை எடுத்து கீழே உள்ள மண் மீனிங் மிடில் வேரோட மற்ற எல்லா மண்ணை எடுத்தா செடி செத்து போகுமே. ஸோ மிடில் ஸ்டேஜில் உள்ள மண்ணை எடுத்து அந்த மண்ணில் இந்த ஒரு ஸ்பூனு இந்த மருந்தை மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் மண்ணை மேலே போட்டு தண்ணி பாய்ச்சினா இது வேலை செய்யும். அப்படிங்களா? அப்போ மாடி தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எதுவும் இல்லைங்களா? மாடி தோட்டத்துக்கு இருக்கிற சார் கார்டன் கூட இருக்கிற சார். அதை போட்டாலே போதும். நீங்கள் அதை போட்டாலே ஏகப்பட்டு வீட்டில் எடுக்கலாம். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். இதை போட்டுக்கிட்டு நீங்கள் சந்திரமண்டலத்துக்கு ஏற்றுமதி பண்ண போறீங்க. மாடி தோட்டத்துக்கு கார்டன் கோல்டு ஒன்று அப்ளை பண்ணாலே நீங்கள் எங்கேயோ போயிடலாம். இது வந்து தோட்டத்து வயலுக்கு கிராப்புக்கு வயலுக்கு வந்து அரிசி மெயினா தெரியுங்க. அது வேற, இது வேற சார். இல்ல, புரியுதுங்க. மாடி தோட்டத்துக்கு மட்டும் தனியா இருக்கான்னு கேட்டேன் நான். இருக்குல்ல கார்டன் கோல்டு. ஓ, அப்படிங்களா? சரி சரி. கார்டன் கோல்டு 100 ரூபாய் பாக்கெட் சார். அப்படிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. வேற எனிபடி எல்ஸ்? நல்ல ஒரு சந்தேகம் கேட்டாரு கதிரேசன் சார், கீதா குணாலன். வேற யாரும் இருக்கீங்களா? எனிபடி எல்ஸ்? நான் கேட்டேன் சார், எனக்கு இது மாதிரி ஒரு டவுட் இருக்குது, இல்லைன்னா ஃபர்தரா எனக்கு என்ன டீட்டெயில் தேவை, அந்த மாதிரி கேட்டால் சொல்லித்தர அவர் தயாராக இருக்காரு. நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா ட்ரெயினர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன பிரச்சனைனா, ட்ரெயினர்களே அவங்க ஆன்லைனுக்கும் தயார், ஆஃப்லைனுக்கும் தயார். நாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் கம்பெனி ஒதுக்கி கொடுத்த ட்ரெயினர்களை வேற ஸ்டேட்டுக்காரங்க யூஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த ட்ரெயினர்கள் வேற ஸ்டேட்டில் போய் வேலை வச்சுருக்காங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். கூடுமான வரைக்கும் புதுசாக வர்றவங்களாவது அவங்கள யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, யார் டவுட்டு? தர்மிளா வாங்க மேடம். மேடம் அட்மிட் பண்ணுங்க. தர்மிளா மேடம் பேசுங்க. கேக்குதா மேடம் பேசுறது? சரி, திருவள்ளூர் விஜயா மேடம் வாங்க. வணக்கம் சார். பேசுங்கம்மா, பேசுங்க. இப்போ கார்டன் அவங்க கேட்டது புரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா மறுபடியும் திருப்பி கேளுங்க சார். விட்டு விட்டு வர்றதுனால அது என்ன கேட்க மேல உங்க வாய்ஸ் விட்டு விட்டு வருதுமா. உங்க வாய்ஸ் விட்டு விட்டு வருதுமா. ஹலோ, திருவள்ளாங்காடு விஜயா மேடம் வாங்க.
குட் ஆஃப்டர்நூன் ஜெயாசிம் சார், ஜெய் ஹரிசஞ்சோனி. சாரோட அந்த புதுசாக அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நன்றிங்க சார். இது பிசிக்கல் மீட்டிங் கண்டிப்பாக கொடுக்க நாங்கள் கேட்குறோம். சாரை வர சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக இதை பற்றியும் நாலேஜ் எடுத்துக்கிறோம் சார். கண்டிப்பாக விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக கொண்டு போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது சார் இன்னைக்கு மீட்டிங். முரளிதரன் சார் நன்றி. ஏற்பாடு பண்ண காமராஜ் சாருக்கும் நன்றிங்க சார். நல்லா தெளிவாக இருக்கு. கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுறோம் சார். தேங்க்யூ மேடம். கண்டிப்பா ஒரு நாள் வாங்க சார். நாங்க மன ஊர் கண்டிப்பா வரேன். நீங்க எப்போ நெமிலி கண்டிப்பா கூப்பிடுறோங்க சார். ஏற்பாடு பண்ணிட்டு குணா சார் பொன்குணா சாரோட அதிகமா பொன்குணா தான் யூஸ் பண்றாரு அவரை. கண்டிப்பா அவரோட அவரை கலந்துட்டு பண்ணுங்க. கண்டிப்பா 2 நாள் 3 நாள் எடுத்துக்கங்க அவரை. ஓகேங்க சார். ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். ரைட்டுமா, வாழ்த்துக்கு. ஓகே. வேற யாருங்க? எனிபடி எல்ஸ்? சார் இந்த மாதிரி பிசிக்கல் மீட்டிங் எனக்கு கொடுங்க சார். இல்லைன்னா நாங்கள் வந்து விவசாயிகளை சந்திக்க, நீங்கள் உறுப்பினர்களை தான் விவசாயிகளாக சந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் விவசாயிகளை சந்திக்க சார் ரெடி. அவங்க உறுப்பினர்களாக இருக்கிறாங்களா இல்லையா அது மேட்டர் இல்லை. பட் நம்முடைய உரம் அவங்களுக்கு போகும். அதில் கிடைக்கிற வரம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சார் உரம்ங்கிறீங்க வரம்ங்கிறீங்க? உரம் போனால் அதில் இருக்கிற நமக்கு வந்து டிஃபரெண்ட், நம்முடைய அந்த டிஃபரெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த பிவி உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உரம் வந்து விவசாயிகளுக்கு போயிடும். உறுப்பினர் இல்லாதவங்களுக்கு போகும். எம்ஆர்பியில் அவங்களுக்கு போகும். ஒருவேளை அவங்க பயன்படுத்தி ரெகுலராக நம்மகிட்ட வந்தால் நம்ம அவங்க உறுப்பினர்களாக்கலாம். ரெகுலர் பிவி உங்களுக்கு கிடைக்கும், சீசன் பிவி. வேற யாருங்க? எனிபடி எல்ஸ்? ஒரு ட்ரெயினரை கொடுத்து அந்த ட்ரெயினருக்கான சம்பளத்தையும் கொடுத்து டிரான்ஸ்போர்ட்டும் கொடுத்து அதே மாதிரி அந்த ட்ரெயினரை வந்து மக்கள், தமிழ்நாடு மக்கள் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டா ஜூம்லேயே கூட நம்ம கம்மி தான் வரும். அப்புறம் ஃபிசிக்கல் மீட்டிங் பார்த்தீங்கன்னா பிச்சைக்குமார் ஒரு 3 நாள் பண்ணார். இங்கே நமக்கு தஞ்சாவூர் சார் ஒரு நாள் வந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேடராஜ் சாரி நம்ம பொன்குணா சார் தான் அதிகமாக ஃபிசிக்கல் மீட்டிங் வாங்கி பண்ணார். எனவே இதுகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் டீமில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஒரு நாள் ஃபிசிக்கல் மீட்டிங் நம்ம ஜெயக்குமார் வந்து வெள்ளோட்டு கூப்பிட்டு இருந்தார் அனுமன் பள்ளிக்கு. அது மாதிரி ஸ்பாட்டில் போய் விவசாயிகளை வந்து சந்தித்து விவசாயத்தை பெருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கம்பெனி கொடுத்துருக்கிற இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும்னு. அதனால பாருங்கள், விவசாயிகள் வந்து ஏதோ ஒன்று போட்டு அவங்க வந்து தங்களுடைய வாழ்வை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. போட்ட மரத்தையே போட வேண்டியது, எல்லாரும் போடுறதே நீயும் போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் கொண்டு போய் அவங்களுக்கு இதை காமிக்கணும். காமிங்க, பெரிய அளவில் வாய்ப்பு கம்பெனி கொடுத்துருக்கு என்று சொல்லி. வேற யாருக்கும் டவுட் இருக்கா? வாழ்த்துறை இருக்கா? ஏதாவது கருத்துரை இருக்கா? தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துரைகளை சொல்லலாம், வாழ்த்துறைகளை வழங்கலாம், உங்களுடைய திட்டமிடுதலை செய்யலாம் என்று சொல்லி முரளி சாருக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் கொடுத்துருந்தாரு. இன்னும் சொல்ல போனால் ஃபிசிக்கல் மீட்டிங்கில் அவர் பண்ணுற விதமே வேறு. எப்படின்னா அவர் வந்து ஒரு இது கொண்டு வந்துடுறார், ஒரு வீடியோ அந்த இது கொண்டு வர்றாரு, அந்த ப்ரொஜெக்டர் கொண்டு வர்றாரு, ஸ்க்ரீன் கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லை, அதில் அந்த படத்தை போட்டு காமிச்சு அந்த விளைச்சல், அந்த இருக்கக்கூடிய அந்த டெஸ்டமனிஸு இதையெல்லாம் போடும்போது விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்குது. அதே சமயத்தில் அவங்க வந்து சரி நம்ம தோட்டத்துலேயும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு உண்டாகுது. விவசாயிகள் இல்லை சார், நாங்கள் எல்லா கஸ்டமர் நம்ம ஏபிசின்னு சொன்னால் சரி நம்ம மாடி தோட்டத்தில் போடலாம், அந்த எண்ணம் வரும். டெரஸ் கார்டன் போடலாம், பூந்தோட்டம் போடலாம், கீரை போடலாம், அது மாதிரி எண்ணங்கள் வரும். அதுதான் நமக்கு வந்து வளர்ச்சியை தரும். இது வந்து விஷமில்லா வந்து விவசாயம், வியாதி இல்லாத சமுதாயம் வரணும்னா விஷமில்லா விவசாயம் வரணும். தயவுசெய்து எல்லாரும் இனிஷியேட் எடுங்க. மனப்பூர்வமாக வாழ்த்தி. குணா ஏதாவது சொல்லணுமா? பொன்குணா சார், வேடராஜன் சார், ஜெயக்குமார் சார், ஜெயார்சியம், ஜெய் ஜவான் ஜெய் கிசான். இங்க பக்கத்துல திருவிழா வர்றதால ஒரே சவுண்டா இருக்கிறதால பேச முடியல. சிறப்பான சார், நிச்சயமா ப்ரமோட் பண்ணுவோம். பிசிக்கல் மீட்டிங் நான் ஏற்பாடு பண்றேன் சார். தேங்க்யூ சார். ஜெயார்சியம். வாழ்த்துக்கள் குணா, வாழ்த்துக்கள். வேடராஜன் சார், ஜெயக்குமார் இருக்கீங்களா சார்? மீதி எல்லாரும் சார் ஜெயர்சியம் இருக்கிறேங்க. சொல்லுங்க ஜெயக்குமார்.
சார் இது இப்போ என்னன்னா நம்ம ப்ராக்டிக்கலா பண்ற விவசாயம் வந்து ப்ராக்டிக்கலா பண்றது வந்து வேறங்க சார். சார் வந்து எல்லாமே சொல்றாரு, அது ஓகேங்க. களத்துல இறங்கி பண்றப்ப அது வேற மாதிரி இருக்கும். வெரி குட். ஆமா, ரிசல்ட் வேறையா இருக்கும். களத்துல வந்து ஆமா இறங்கி நம்ம பண்றப்ப அது வேற மாதிரி இருக்குங்க சார். அது அப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய ரிசல்ட் பார்த்துட்டோம். நிறைய ஆமா ரிசல்ட்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்ம அனுமன் பண்ணி பக்கத்தால எல்லாம் போய் பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்டாரை கூட்டிட்டு போயிட்டுங்க. ஆமா ஆமா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல எல்லாம் பண்ணியிருக்கிறேங்க சார். அது ஆமா ஆமா. ஈல்டு எடுத்து ரிசல்ட் வந்ததை வீடியோ பண்ணி நம்ம காட்டலாம் சார். அப்பதான் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். வெரி குட் வெரி குட் வெரி நம்ம குட். ஜூம்லயோ வாய் அளவுல பேசுறத விடங்க வீடியோ அளவுல நம்ம காட்டுறப்போ, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ காட்டினப்போ பாத்தீங்கன்னா அவர் சாரே முரளிதரன் சாரே இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு இல்லைங்களா. ஆமா ஆமா, அது கொஞ்சம் கொண்டு வந்துடலாங்க சார். அதுக்கான வேலையில இறங்கிட்டுங்க. சூப்பர் சூப்பர். ஜெயஹர்ஷன் சார், ஜெயஹர்ஷன். வாழ்த்துக்கள். ஜெயக்குமார் வந்து ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பி கொடுத்து அவர் வந்து தோட்டத்தில் போட்டுருந்தாரு. நாங்கள் நேரில் போய் பார்த்தோம். அவர் வந்து மரமாட்டம் வந்துருச்சு மஞ்சள். பார்த்த உடனே எல்லாம் பயந்துட்டாங்க, இது போத்து ஆயிர மாட்டேங்குது. போத்துனா சும்மா பெருசாக வரும், உள்ள ஒன்றும் இருக்காங்க. ஆனால் ஜனவரியில் தைப்பொங்கலுக்கு அந்த மஞ்சளை வெட்டி எடுக்கும்போது அவ்வளோ பெரிய தூரு, சும்மா 2 பேர் தாவி கட்டுற மாதிரி தூரு. அப்போ தான் அவர் வெகுண்டு போனார். செடி இருந்த அளவுக்கு கீழே கிழங்கும் இருந்துச்சு. அதனால் அவர் அதுதான் ஜெயக்குமார் சொல்கிறார். நம்ம சொல்லும்போது அது ஈல்டு வரும்னு சொல்லும்போது அவங்க வேறு மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ஈல்டை காமிச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி. தயவுசெய்து அந்த ஃபிசிக்கல் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. அறுதி செஞ்சவடிங்கிறது தியரிக்கல் கம்மி, ஃபிசிக்கலில் தான் நிறைய ரிசல்ட் வரும். அதனால் எல்லாருமே எல்லா லீடர்களும் அதை இனிஷியேட் எடுங்க. சிறப்பாக பண்ணுவோம். தமிழ்நாட்டில் அறுதி செஞ்சவனையை பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணுவோம் என்று சொல்லி வந்திருந்த எல்லாரையும் வாழ்த்தி, மீண்டும் ஒரு முறை நம்ம முரளி சாருக்கு வாழ்த்து சொல்லி எல்லாரையும் அட்மிட் பண்ணிடுற ஜெயஹர்ஷன் சொல்லிட்டு வெளியே போயிடும். தேங்க்யூ சார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஜெயஹர்ஷன் ஜெய் கிசான். ஜெய் கே ஈரோடு. ஜெய் ஜவான் ஜெய் கிசான். தேங்க்யூ so much சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்.